இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்ன, அண்ட் அதை எதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க, அதோட காரணம் என்ன, அண்ட் அதை எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்து அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா இருக்கிற எல்லா சட்டங்களுக்கும், அதாவது என்ன ஆக்ட் வந்தாலும் சரி, என்ன லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து சுப்பீரியர், அதாவது சுப்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். உரிமை கொடுக்கப்பட்டு தான் எல்லா சட்டங்களும் இயற்றப்படுது. நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும், பிஎஸ்ஏவாக இருக்கட்டும், இல்லை எந்தவித ஆக்ட், எந்தவித எனாக்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னா அது வந்து இப்போது கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து சட்டம் இயற்றப்படுது. சரியா? இப்போது இதில் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா என்ன, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல சட்டங்கள் இருக்கிற மாதிரி நம்ம ரிலிஜியன் சார்ந்த, அதாவது நம்ம மதம் சார்ந்த சில பர்சனல் சட்டங்கள்லாம் இருக்குது. இப்போது நம்ம சட்டங்களில் பர்சனல் லான்னு ஒரு சட்டம் இருக்குது. பர்சனல் லா அப்படின்னா என்னென்னா, இப்போது முன்னொரு காலகட்டங்களில் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கஸ்டமரி ப்ராக்டிசஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த கஸ்டமரி ப்ராக்டிசஸ்ன்ற அடிப்படையில் ஒருத்தர், அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த மேரேஜாக இருக்கட்டும், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமனியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமனிஸ் இருந்துச்சு. ஸோ அதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு சட்டங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி கஸ்டமரி ப்ராக்டிசஸ்ன்னு இருக்கும்போது, இப்போ மேரேஜின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செரிமனிஸ் இருக்கும். இப்போது ஒருத்தர் ஹிந்துவாக இருக்காங்க அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு கீழே மேரேஜ் பண்ணுவாங்க. கிறிஸ்டின்ஸாக இருக்காங்கன்னா அவங்களோட ரிச்சுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேரேஜ் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தனி சட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் தனித்தனியாக இருக்கிறதுனால இதெல்லாம் யூனிஃபார்மிட்டி பண்ணணும். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கணும். எல்லாருக்கும் வந்து இதுதான் ஃபிக்ஸடாக, இதுதான் சட்டம், இதை தான் இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து எந்தெந்த ஸ்டேட்லலாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கோவாவில் வந்து போர்ட்டுகீசியல் சிவில் கோடுன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ கோவாவில் வந்து இது நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் உத்தரகண்டில் வந்து இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போது குஜராத்தாக இருக்கட்டும், அப்புறம் அஸ்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு யூனிஃபார்ம் சிவில் கோடை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோடை அக்செப்ட் பண்ணல, அவங்க அப்போஸ் தான் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது யூனிஃபார்ம் சிவில் கோடு. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 25லேருந்து ஆர்டிகிள் 29 வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் எந்த மதத்தை சார்ந்து கும்பிடணும், அவங்களுடைய கஸ்டமரி ப்ராக்டிசஸை ஃப்ரீடமாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும், அவங்களோட ரிச்சுவல்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும், கஸ்டமரி ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்க மேஜராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து வயலேட் பண்ணுறதுனால யூனிஃபார்ம் சிவில் கோடை நாங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றின கேஸ் லாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேஸ் லாஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான கேஸ் லாஸ் என்ன அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணிட்டு அதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.